இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடியோ பற்றி ஒரு புதிய செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உடம்பை 5 வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்களான சித்தர்கள். அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். அதாவது கோஷங்கள் பற்றி தான் இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கோஷம் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன கோஷங்கள் இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அந்த கோஷங்கள் இம்பேலன்ஸாக இருந்தால் என்ன ஏற்படும், பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த கோஷங்களோட பண்புகள் என்ன, பணிகள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? நமக்கு இந்த உடம்பு தெரிஞ்ச வர பார்த்திங்க அப்படின்னா இந்த உடலை இயக்கிறது சாப்பாடு, காற்று, தண்ணி, அவ்வளோதான். ஆனால் நம்மளையும் மீறி ஒரு 5 வகையாக இந்த உடம்பை நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படின்றது நம்ம உடலை இயக்கிறது. அது போக இந்த கோஷங்கள் அப்படின்றது நம்ம உடலை இயக்கிற 5 வகையான நிலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மனித உடல் பார்த்திங்கன்னா உயிர், மனம், அறிவு, ஆனந்தம் இதையெல்லாம் தான் அடிப்படையாக கொண்டது நம்ம உடம்பு அப்படின்றது. இந்த உடம்பை 5ஆக பிரித்து அதில் உடல்னா என்ன, உயிர்னா என்ன, அறிவுனா என்ன, மனம்னா என்ன, ஆனந்தம்னா என்ன, எப்படி செயல்படுது அப்படின்றத கொண்டது தான் இந்த கோஷங்கள். இந்த கோஷங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையான இந்த உடம்பை பற்றிய எல்லா வகையான தகவல்களும் இந்த 5 கோஷங்களுக்குள்ளேயே அடங்கிடும். இந்த 5 கோஷங்கள் அப்படின்றது ஒவ்வொரு வகையான அடுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். புரிகிற மாதிரி சொன்னால் இந்த உடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெங்காயம் மாதிரி தான். ஆனால் வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா உரிக்க உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த உடல் அப்படி கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உடலை உரிக்க உங்களுக்குள்ள தசை, எலும்பு, ஆன்மா, உடல் உறுப்புகள், மனம், இந்த மாதிரியான ஒரு காரணிகளும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கும். நீங்கள் உரிக்க பிரித்தெடுத்தீங்க அப்படின்னா, பிரித்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா. சரி, ஓகே. இப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 தான் பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களான சித்தர்கள் வேதங்களில் பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரி, முதல்ல அன்னமய கோஷம் இதை பற்றி பார்த்துடலாம். அன்னமய கோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆன்மாவை சுற்றி இருக்கிற ஒரு மெத்தமான உரைன்னு சொல்லலாம். இதில் அன்னமயா என்பது பார்த்திங்கன்னா உணவை குறிக்கிற கோஷம்னு சொல்லலாம். அன்னம் அப்படின்னாலே உங்களுக்கு உணவினுடைய தூய தமிழ் தான் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னம்ன்றது உணவு, கோஷம்ன்றது உரைன்னு சொல்லலாம். அதாவது உணவு மூலம் உருவான நம்ம ஃபிசிக்கல் பாடி தான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு எலும்பும், தசைப்பகுதியும், இரத்த செல்களும், தோல் பகுதிகளும், நரம்பு பகுதிகளும், ஏன் உறுப்புகளும் உணவு அப்படின்ற ஒரு ரா மெட்டீரியல் மூலமாக தான் இன்ச் பை இன்ச்சாக உருவாகியிருக்கு. அதனால் இதை உடலோட உரைன்னு கூட சொல்லலாம். இந்த பஞ்ச கோஷங்களில் முதலாவதாக இருக்க அன்னமய கோஷம் வெளிப்புறமான கோஷம்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், தொடலாம், அளவிடலாம். இந்த மாதிரியான செயல்களை இந்த கோஷத்தில் நீங்கள் பண்ணலாம். இந்த அன்னமய கோஷம் 3 முக்கிய காரணிகளை பொருளாக வச்சு தான் இந்த உடம்பில் ரன் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, நீர், பிராணன். இந்த 3 தான் அது. நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதுவே நம்மளை உருவாக்குது. அதுதான் இந்த கோஷமோட தத்துவம். நல்ல உணவு நல்ல தசைகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உருவாக்கும். அதே வகையில் ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது கெட்ட உணவு அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையில்லாத தீங்குகளையும் டிசீசஸையும், அதாவது நோய்களையும் ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக, அதாவது விரதம் இருக்கிறது மூலமாக நீங்கள் நம்மளோட உடம்பை சரிப்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உடலில் தினமுமே பிளட் செல்ஸ் உருவாகவும் ஆரம்பிக்கும், அழியவும் ஆரம்பிக்கும். இந்த உருவாகிற செல்ஸ்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம உடலுக்கு நன்மை மட்டும்தான் இருக்கும். அதே இந்த அழியிற செல்ஸால் நம்ம உடம்புக்கு தீங்குகள் விளைவிக்கும். எப்படின்னு சொன்னால் இந்த அழியிற செல்ஸ் சரியான நிலையில் வெளியேறி விட்டால் ஓகே, 100க்கு 90% டெட் செல்ஸ், அதாவது அழிந்த செல்கள் வெளியேறிவிடும் உடம்பில். அதே வெளியேறாத செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளவே அந்த இரத்த குழாய்கள், அதாவது பிளட் வெசல்ஸில் தங்கிடும். தங்கிட்டு அந்த பிளட் செல்ஸ் சும்மாவும் இருக்காது. அதாவது செத்துப்போன
பிளட் செல்ஸ் வந்துட்டு சும்மாவும் இருக்காது அந்த இடத்துல. என்ன பண்ணுன்னா உணவுகள் மூலமாக தான் வந்துட்டு செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகும், புதிய செல்கள் உருவாகும். ஆனால் இந்த டெட் செல்ஸ் என்ன பண்ணும், நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்க சத்துக்களையும் எடுத்துக்கும், ஓடவும் செய்யாது, ஒளியவும் செய்யாது, அப்படியே அதே இடத்துலையே இருக்கும். அதுவும் இல்லாமல் தேவையில்லாத விஷங்கள், அதாவது நச்சு விஷங்களை வந்துட்டு உங்கள் உடலுக்குள்ளே, அதாவது பிளட் வெசல்ஸில் வந்துட்டு வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் கேன்சர் ஏற்படும் சான்சஸ் இருக்குது, பிளட் சம்மந்தமான நோய்கள் ஏற்படும் சான்சஸ் இருக்குது, பிளட் கிளாத் ஆகும், அந்த 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 ரத்தம் வெளியே போக முடியாமல் அதே இடத்துலையே அந்த பிளட் செல் வந்துட்டு அதே இடத்துலையே தங்கிடும். இது ஃபுட்ஸையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஃபுட்ஸ் உங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து 50% நியூட்ரிஷன் வந்துட்டுனா மட்டும்தான் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க 50% நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இந்த டெட் செல்ஸ்க்கு வந்துட்டு போயிடும். அதனால தான் இந்த செல்ஸை நம்ம அழிக்கணும், நம்ம நார்மலாக அழிக்கணும் அப்படின்னா உள்ளே ஏதாவது ஒன்று செலுத்தி இந்த மாதிரிலாம் அழிக்க முடியாது இந்த செல்ஸை. இதை அழிக்கணும் அப்படின்னா விரதம் அப்படின்ற ஒரு செயலை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றத சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரதம் இருக்க டைமில் வந்துட்டு நார்மலாக இந்த உடம்பு இயங்கணும் அப்படின்னா நமக்கு ஃபுட்ஸ் தேவைப்படும். அதே விரதம் இருக்க டைமில் நமக்கு எனர்ஜி இருந்தால் தான் இந்த உடம்பு வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். எனர்ஜி இருந்தால் தான் இந்த உடம்பு ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம விரதம் இருக்கிறப்ப நம்ம உடம்புல எனர்ஜியே இருக்காது. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற டெட் செல்ஸை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடும், மறுசுழற்சி பண்ணி அதில் இருந்து குளுக்கோஸையும் அயன்ஸையும் வந்துட்டு பிரித்து எடுத்து அந்த டெட் செல்ஸை அழித்து அதிலிருந்து எடுக்கிற எனர்ஜியை வந்துட்டு இந்த உடம்பில் திரும்பவும் 32 மணி நேரத்துக்கு இந்த உடம்பை உணவில்லாமல் இயங்குறதுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது டெட் செல்ஸ்லேருந்து எடுக்கிற எனர்ஜியை வச்சு இந்த உடம்பை 32 மணி நேரம் வந்துட்டு இயக்க வைக்கும். இந்த விரதம் இருக்கிற விரதம் அப்படின்ற ஒரு செயல் மூலமாக. இதுக்காக தான் முன்னோர்கள் வந்துட்டு விரதம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ரொம்பவெல்லாம் விரதம் எடுக்க வேணாம், நான் தினமும் இருக்கிறேன் அப்படிலாம் வேணாம். வீக்லி ஒன்ஸ் எடுங்க. அதாவது மந்த்லி 4 டைம்ஸ் எடுப்பீங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரங்களில் ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா போதும். என்னால் அதுவும் முடியாது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் எடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மந்த்லி ஒன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே. அதுக்கு தான் ஏகாதசி விரதம், சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த டைமில் விரதம் இருக்கிறப்ப உங்களோட டெட் செல்ஸ் வந்துட்டு அழிந்து உங்களோட மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களுடைய ஆன்மாவுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுபோக உடம்பும் சரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பு கரெக்டாக செயல்பட்டாலே மனம் வந்துட்டு தூய்மை அடைஞ்சிரும். மனம் கரெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும், இயங்க ஆரம்பிச்சிடும், மூளை செல்கள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கோசரம் தான் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த அன்னமய கோஷத்தோட பணி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த உயிரை காப்பது தான் இந்த அன்னமய கோஷத்தோட பணி. அதாவது உணவின் மூலமாக உருவான இந்த உடலை காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில். அது இதுதான். ஏன்னா இந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பின் மூலமாக தான் ஒரு சில கர்ம யோகங்களை செஞ்சு, யோக பயிற்சிகளை செஞ்சு இந்த ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளியை கொடுக்க முடியும். இந்த உடம்பு இருந்தால் தான் அதுவும் முடியும். இந்த உடம்பு அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதாவது கரெக்டான ஒரு பேத்தில் போய் டெஸ்டினேஷனை அடையாமல் முன்னவே 100 வயசில் அடைய வேண்டியதை 50 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அடைய முடியாமல் 50 வயதுலேயே இந்த சரீரத்தை அழிச்சிட்டா எப்படி உங்களால் அடைய முடியும்? அதுக்கோசரம் தான் அவங்க வந்துட்டு இந்த கோஷங்கள் சொல்லி இந்த கோஷங்களுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த அன்னமய கோஷம் மூலமாக உங்களுக்கு உணர்த்துறாங்க. அப்புறம் இந்த உடம்பை பாதுகாக்கிறது, ஸ்கின், இம்யூன் சிஸ்டம், இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன், இன்ஜூரியிலேருந்து பாதுகாக்கிறது. இந்த மாதிரி செயல்களை வந்துட்டு இந்த எல்லா செயல்களுக்கும் உங்கள் உடம்புக்கு உணவுன்ற ஒன்று எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சரியாக வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதனால தான் இந்த அன்னமய கோஷம் வந்துட்டு உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக வந்துட்டு இந்த உடம்பில் செயல்படுது. அப்புறம் நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுதல், வேலை செய்தல், மனசில் நினைக்கிற செயல், இதுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும். எனர்ஜி இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கான எனர்ஜிஸை வந்துட்டு உணவில் இருந்து இந்த அன்னமய கோஷம் தான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்க வைக்கிது. இதில் மனம் வந்துட்டு ஒரு சில வேலைகளை செய்யுது. அதாவது யோகாவில் வந்துட்டு ஒரு பழமொழி இருக்குது, மைண்ட் இஸ் த ஷேடோ ஆஃப் பாடி. அது எப்படி, அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா, மனம் என்பது இந்த உடலின் நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
ஒன் ப்ளஸ் உடல் ப்ளஸ் மனம், இந்த மூன்றும் நேரடியாக ஒன்றுக்கு ஒன்று இணைந்ததாக இருப்பதை தான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அன்னமய கோஷமோட 5 பேசிக் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் தான். பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம், இந்த 5மே வந்துட்டு இந்த அன்னமய கோஷம்குள்ளேயே அடங்கிடும். இந்த பூமி அப்படின்றது பார்த்திங்கன்னா தசை, எலும்பு, இது எல்லாம் தான் வந்துட்டு பூமியோட தொடர்பில் இருக்கும். அதாவது உங்கள் பூமியோட டச்சில் இருக்கிறது, பூமியோட கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு காரணிகள், உடம்பில் இருக்க காரணிகள் தான் வந்துட்டு பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தம், லம்ப் ஃப்ளூயிட்ஸ்னால் வந்துட்டு சளி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டெக்ஸ்சரில் இருக்கிற ஒரு நீர் வடிவம்னு சொல்லலாம். இது எல்லாம் வந்துட்டு நீர் வடிவத்தில் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாம். அக்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது வேதியியல் மாற்றங்கள், அப்புறம் பாடி ஹீட்னு கூட சொல்லலாம். வேதியியல் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்குற போது தான் வந்துட்டு அதிகமாக நடைபெறும் இந்த உடலில். வாயு அப்படின்றது ப்ரீத், அப்புறம் சர்க்குலேஷன் கூட சொல்லலாம். முன்னாடி வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் வாயுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வீடியோவே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆகாசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடலுக்குள்ளே இருக்கிற பரந்த வெளி, ஸ்பேஸ், அதுதான். நீங்கள் உடலுக்குள்ளே இந்த பிண்டத்துக்குள்ளே தான் அண்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சித்தர்கள் எல்லாம். அதைத்தான் வந்துட்டு இந்த ஆகாயம் அப்படின்ற ஒரு தத்துவம் வந்துட்டு நம்மளை உணர்த்துது இந்த உடம்பில். இந்த அன்னமய கோஷம் வந்துட்டு சீராக இருந்தாலே போதும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கும், மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அமைதியான சமநிலையில் உணர்ச்சிகள் வந்துட்டு நிலையாக இருக்கும், நீண்ட காலம் வந்துட்டு உங்களால் வாழ முடியும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இம்யூன் சிஸ்டம் தான் வந்துட்டு உங்களை பிற நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். உங்களை பிற நோய்களில் இருந்து காப்பாற்றுறது அந்த இம்யூன் சிஸ்டம் தான். அது வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆழ்ந்த தியானத்துக்கு கூட இது உதவி பண்ணுது. ஏன்னா மனம் வந்துட்டு சரியாக இருந்தால் தான் உங்களால் ஆழ்நிலை தியானத்துக்கு கூட போக முடியும். உணவு சரியாக எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு உங்களால் ஒரு ஆழ்நிலை மனமே வந்துட்டு கட்டுப்பட ஆரம்பிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடல அப்படின்னா கோபம் அதிகமாக வரும், எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க. அதே அந்த வயிற்றுக்கு தேவையானதை போட்டிங்க அப்படின்னா அந்த மனம் கூட அமைதி அடைந்து அப்படியே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் வந்துட்டு ஒரு அமைதியான நிலையில் வந்துட்டு இருக்கும். இது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கூட உங்களுக்கு அடிப்படையான கோஷம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது. இந்த கோஷம் இம்பேலன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா நோய்கள் வந்துட்டு ஏற்படும். லோ எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆங்கர் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக கோவப்படுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்க. வெயிட் வந்துட்டு ஓவராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷன் அதிகமாகும். அனாக்சிசிட்டி, அதாவது தூக்கமின்மை அதிகரிக்கும். டைஜஷன் இஷ்யூஸ் வந்துடும். ஒழுங்காக செரிக்காது. இந்த உணவு நீங்கள் எடுத்துக்கிற உணவு ஒழுங்காக செரித்து அதில் இருக்கிற கழிவுகள் ஒழுங்காக இந்த உடலை விட்டு வெளியே போனால் தான் இந்த உடல் சரியான நிலையில் இயங்கும். இந்த உடல்லையே கழிவுகள் தங்கிடுச்சு அப்படின்னா அந்த தன்மையில் அந்த நேரத்தில் இந்த உடம்பு வந்துட்டு சரியாக இயங்கிறத மறுத்துரும். அதுவும் இல்லாமல் பிராண வாயு, அதாவது காற்று வந்துட்டு இந்த உடம்பில் ஒழுங்காக சர்க்குலேஷன் ஆகாது. கழிவு இந்த உடம்புல தேங்கிருச்சுனாலே எதையுமே செய்ய விடாது. இந்த உடம்பில் நடக்கின்ற அனைத்து செயல்களையும் தடைபட்டு போயிடும். இதை எப்படி சமநிலை பண்ணுறதா ப்யூரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உணவு மூலமாக பண்ணது. ஃபஸ்ட்டு உணவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்வீக உணவாக எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பயிறு வகைகள், இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கணும். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், டீப் ஃப்ரை பண்ணது, அப்புறம் ப்ராசஸ்டு சுகர். நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறீங்களே ஜீனி, சர்க்கரை, அஸ்கா இப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நேம்களில் இருக்கிற சுகர், அதுதான். அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே போதும், உங்கள் உடல் முக்கால்வாசி நார்மலாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சுகர் தான் இந்த உடம்பில் ரொம்ப அதிகமான நோய்களை ஏற்படுத்துறது. ஆல்கஹால் எடுத்துக்கவே கூடாது. அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட உள் உறுப்புகள், ஆர்கான்ஸ் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான். கம்மியாக சாப்பிடுங்க. ஈட் லைட் போதும். ருசிக்காக சாப்பிடாதீங்க, பசிக்காக சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு விரதம் இருங்க, போதும். உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த உணவு மூலமாக சமநிலை அடைந்துடும். சரி, இப்போ உணவு மூலமாக சமநிலை அடைந்துருது அப்படின்னா உடற்பயிற்சி மூலமாகவும் சமநிலை அடைய வைக்கலாம். அது எப்படின்னா யோகாசனங்கள் செய்யுங்க, போதும். சூரிய நமஸ்காரம் ஒன்று செஞ்சாலே போதும். எல்லா யோகாசனங்களும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சூரிய நமஸ்காரத்துலேயே 12 ஆசனங்கள் வந்துட்டு வந்துடும். உங்கள் உடலை முன்பக்கமாக வளைக்கவும் பின்பக்கமாக வளைக்கவும் அனைத்து ஆசனங்களும் வந்துட்டு அந்த 12 ஆசனங்கள்லேயே வந்துடும் சூரிய நமஸ்காரத்திலேயே.
அது ஒன்று பண்ணுங்கள் போதும். உடற்பயிற்சின்னு சொன்னால் நீண்ட தூரம் நடங்க. சின்ன சின்ன தூரத்துக்கு கூட பைக் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களால் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது கூட பைக் எடுக்காதீங்க. நடந்து போங்க போதும். நடக்கிறது மூலமாக கூட உங்களுடைய உணவு வந்துட்டு அன்னம் வந்துட்டு செரிமானம் அடைந்து உங்களோட மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். அன்னம் கரெக்டாக செரிச்சிருச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சமநிலைப்பட ஆரம்பிச்சிடும். நீண்ட நேரம் தூங்குங்க. அதாவது நீண்ட நேரம்னா ரொம்ப நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 6.5 அதாவது 6.5லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். 9 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எந்திரிக்கணும். இதுதான் ஒரு உண்மையான மனிதனின் தூங்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் தூங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ இருக்க ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் நம்மளால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் முடியும். நீங்கள் நாளைக்கும் தள்ளி போடாமல் இன்றைக்கே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு படுத்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா கண்ணை மூடி படுங்க போதும். கண்ணை மூடி படுத்து மூச்சை கவனிங்க. மூச்சை நல்லா இழுத்து பொறுமையாக விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஹிட்லர் ஒரு படம் வச்சுருந்தார். அந்த படையில் இருக்கவங்களுக்கு தூக்கம் அப்படின்றதே இருக்காது. அவங்க தூங்குறதுக்காக ஒரு வித்தையை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் படுத்ததுக்கப்புறம் கண்ணை மூடி நான் ஒரு பரந்த புல்வெளியில் படுத்திருக்கிறேன், பச்சை பசுமையான புல்வெளியில் படுத்திருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இமேஜினேஷன் மூலமாக தான் உங்களால் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் அடைய முடியும். அதனால் தூங்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் போதும். அதுவே உங்களுக்கு தூக்கத்தை வர வைத்துரும். அடுத்தது சுத்தம். இந்த உடம்பை ஒழுங்கான முறையில் சுத்திகரிச்சிட்டோம்னாலே, அதாவது உடம்பில் உள்ள அழுக்குகளை நீர் மூலமாக தான் சுத்திகரிக்க முடியும். இந்த நீரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் நீர் அதிகமாக எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 2 லிட்டராவது குடிக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு மனிதன் தண்ணி குடிங்க போதும். கிடைக்கிறப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட குடிங்க. கொஞ்சமாக ஒவ்வொரு சிப்பாக குடிங்க. ஒரு நாளைக்கு பாட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போயெல்லாம் நிறையா பாட்டில்ஸ் வந்துடுச்சு லிட்டர் அளவீடு பண்ண மாதிரியே. இத்தனை லிட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாட்டர் கேனை வாங்கி வச்சுட்டு தோன்றப்பெல்லாம் தண்ணி கொஞ்சமாக குடிங்க. ஒரு நாளைக்கு தேவையான அளவு நீரை எடுத்துக்கங்க. நீர் மூலமாக தான் இந்த உடம்பு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். உடல் சூட்டையும் தணிக்கும். செரிமானத்துக்கும் இந்த நீர் ரொம்ப அவசியம். வெந்நீர் எடுத்துக்கங்க, சுடுதண்ணீர் எடுத்துக்கங்க. சுடுதண்ணீர் மூலமாகவே டைஜஷன் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிடம் முன்னாடி சுடுதண்ணி காய்ச்சி குடிச்சிட்டு கூட படுத்து தூங்குங்க. நைட்டில் இரவில் நல்லா டைஜஷன் ஆகும். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம். சுடுதண்ணி எடுத்துக்கங்க போதும். நார்மலாக சுடுதண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உடலில் இருக்க அனைத்து கழிவுகளும் செரித்து எரிக்க ஆரம்பிச்சிடும். உடல் சூடு அதிகரித்து எரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எடுத்துக்கங்க போதும். ப்ராப்பராக இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதுங்க. ஆன்மீக ரீதியாகவும் மனதளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி சுத்தமடைந்துருவீங்க. ஆன்மீக ரீதியாக அன்னமய கோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா, உடல் ஒரு பாத்திரம் மாதிரி. அதில் ஒளிர்ற ஒளி தான் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். உடம்பு மேம்பட்டால் மட்டுமே மனம் அமைதியடையும். மனம் அமைதியடைந்தால் மட்டுமே தியானம் சித்திக்கும். அந்த சித்தியில்தான் முக்தி என்ற ஆன்ம அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இதை புரிகிற மாதிரி சொன்னால், உணவால் உருவான நம்முடைய ஃபிசிக்கல் பாடியை ஆரோக்கியமாக பராமரித்து சுத்தம் செஞ்சால் அதுவே நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான முதல் படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த வீடியோவில் 2வது லேயர், அதாவது பிராணமய கோஷம் பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.